நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம். இப்போது பார்க்குறது யாருன்னா ரேணுகா தேவி யட்சினி. இப்போ மோகினியிலே பலவிதமான மோகினிகள் இருக்கும் போல் இவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த யட்சினிகளிலும். இந்த ரேணுகா தேவி யட்சினியை நீங்கள் பயன்படுத்தி சித்தி வைத்து கொண்டால் சகலத்தையும் அடையலாம். இதுக்கு என்னென்ன ஒன்றும் இதை அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணியில் முடிக்கணும். இந்த மந்திரத்தை தினமும் 1008 தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும். அமாவாசையில் ஆரம்பிக்கணும், பௌர்ணமியில் முடிக்கணும். தினமும் இரவு நேரத்தில் 9 மணி 10 மணி 11 மணிக்கு மேலே ஆரம்பிக்கணும். இந்த மந்திரத்தை 10 மணிக்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கு பால், பாயாசம், வடை, இளநீர், சுண்டல், தேன், கரும்பு, வெல்லம் இவைகளை வைத்து பூஜை செய்து வணங்கி செவம் செய்து வந்தால் ஓர் அழகான சிறு குழந்தை வடிவிலே தேவி தரிசனம் தருவார்கள். இந்த தேவி என்னென்னா, சில இடத்த கூட நாம் இந்த தேவியை வச்சுட்டு கூட சில குழந்தைய நாம் பார்த்துருக்கோம். சென்னையிலே கூட சில பேரை வச்சுட்டு அவங்க இந்த தேவி என்ன பண்ணும், குழந்தை வடிவத்தில் சிறியவங்களாக இருப்பாங்க. இவங்க தான் ரேணுகா தேவி யட்சினி. இந்த ரேணுகா தேவி யட்சினியை அழகான ஒரு சின்ன குழந்தை வடிவத்தில் உங்களுக்கு தரிசனம் தந்தால் சிறு வடிவிலே தரிசனம் தருவார்கள். நான் நினைத்தபடி எல்லாம் முடித்து கொடுப்பார்கள். திரிலோகமும் வைசியமாகும். வசியம், செல்வம் செழிக்கும். தனயம், வாகனம், வானம், பூமி, மனை, மக்கள் என்னும் போக சபிக்கும் உயர்வாழ்வும் உண்டாகும். இதை வச்சுக்கிட்டு தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில வகையான மந்திரவாதிகள், மாந்திரிகவாதிகள் இதேமாரி வகையான சில தெய்வங்களை வச்சு கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்த ஒரு கோயில் ஆரம்பித்து ஒரு பூஜை மாரி ஆரம்பிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய பேர் வராங்க. அந்த தெய்வம் மூலியமாக ஒரு குறையை அவங்க அந்த அம்மா தீர்த்து தருவாங்க, அந்த சிறு குழந்தை தேவி. இதனால் அவங்க அவங்களுடைய பேரும் புகழும் அவங்க அடைகிறாங்க. இந்த தேவியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், சித்தி வைத்து கொண்டால் பெரிய ஆளாகலாம். இந்த ரேணுகா தேவியை சிறு குழந்தைகளை சகலமும் வசியத்துக்கும் என்னென்ன வசியத்துக்கும் நன்மைக்கு மட்டும்தான் செய்யணும், தீமைக்கு செய்யக்கூடாது. இந்த தேவியை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட மாந்திரிகம் செய்ய வரவர்களுக்கோ நீங்கள் செய்து வைத்து கொண்டால் அவங்களுடைய காரியம் என்னத்துக்காக நீ செய்கிறீங்கன்னா அவங்களுடைய காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அச்சடத்தில் எழுதி என்னென்ன காரியத்துக்காக வந்திருக்கு நீங்கள் எழுதி கொடுக்கலாம். அப்படி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வெற்றியாகும். இதனால் உங்களுக்கு மாந்திரிகவாதிகளுக்கு சில பேர் மாந்திரிகவாதிகள் பெரிய பெரிய ஆளாகிறதுக்கு காரணங்கள் அவங்க கூட இருக்கிறதான சில தெய்வங்கள். சில பேர் இறந்த இடத்த அப்படியே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட யாருக்கு இருக்க மாட்டாங்க, ஏதோ கற்றுக்கொண்டதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த யட்சினியை கற்றுக்கொள்ளவர்கள் முறைப்படி கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், முறைப்படி கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன கூட பார்க்கலாம். என்ன நெத்தியில் நீர் இல்லை, பட்டை இல்லை, எதுவுமே நிற்கல. எனக்கு அப்படி நான் போடுற விரும்பலை. முறைப்படி தெய்வங்கள் நம்ம வச்சிருக்கிறதான விபதியெல்லாம் பார்க்கல. நீங்கள் எந்த அளவுக்கு உட்காந்து பட்டை வைக்கணும், நெத்தியில் கழுத்து பூரா மாலை போடணும், அப்படிலாம் அவசியம் கிடையாது. உண்மையாகவே இந்த தேவியை நீங்கள் சுத்தமத்தமாக இருந்து இதேமாரி முறைப்படி செஞ்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா தேவி நிச்சயமாக வருவாங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா தேவி பலபலமாக தங்கத்தை போல் பிரகாசமாக வருவாங்க. இந்த தேவியை நீங்கள் வசியப்படுத்தி சித்தி பண்ணுற தேவர் உள்ளவர்கள் என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முறைப்படி கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு செழிப்பாகவும் நீங்கள் ஒரு நல்லதான ஒரு பெரிய மாந்திரிவாதியோடு ஆக்கலாம். இது வரைக்கும் சொல்லாத ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவைப்பட்டவங்க கற்றுக்கொள்ளுங்கள்.